வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையின் கிருஷ்ணா நகர் வார்டுக்குட்பட்ட தேவகி நகர், எழில் நகர் மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் உள்ளிட்ட இடங்களில் காலி மனைகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி மரம், செடி, கொடிகள் வளர்ந்து பாம்புகள் மற்றும் பூச்சிகளின் புழக்கம் அதிகமாகியுள்ளது. இதனால் பெரும் அச்சத்தில் தவித்த அந்த பகுதிவாசிகள் மக்கள் சந்திப்புக்காக வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் காலி மனைகளை சுத்தம் செய்து தர கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினின் அறிவுறுத்தலின்படி புதர் மண்டி கிடந்த காலி மனைகளை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தூய்மைப்படுத்தி தண்ணீர் தேங்காதவாறு சமன்படுத்தி கொடுத்துள்ளனர். இந்த பணியை உடனடியாக செய்து கொடுத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுக்கு கிருஷ்ணா நகர் வார்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடைபெற்று வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு எம்எல்ஏ அங்காளன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக 50 கிலோ வேர்க்கடலையை மாணவர்களுக்கு தினந்தோறும் சிற்றுண்டியாக வழங்கிட பள்ளியின் துணை முதல்வரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று, மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய், படுக்கை, தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருமா என்பது தேர்தல் நேரத்தில் தெளிவாக தெரிய வரும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் தேர்தல் முடிவுகள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. 2026லும் இது எதிரொலிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தற்பொழுது இருந்து வருகிறோம். கூட்டணி தொடருமா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் தெரிய வரும். மாநில அந்தஸ்தை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம். என் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதில் அளிப்பேன். அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா ஒதுக்கப்படும். பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மழையை எதிர்கொள்ள எனது அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துள்ளது என கூறினார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதியேற்பு நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சவுகான் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவிற்கான பிரச்சாரம் என்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியினை தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு உதவிட கலெக்டர் அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து திரும்ப பெற்று வருகின்றனர்.
இந்நிலையில் புதுச்சேரியில் வசிக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்த சந்தேகங்களை போக்கிட புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே பிற மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்று பயனடையலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் குமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு கட்சியினர் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் பேனர் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ள பேனர்கள், கட் அவுட்கள் மற்றும் விளம்பர பலகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை உத்தரவு வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இந்த தடை உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே தற்பொழுது வைத்துள்ள பேனர்களை அவர்களாகவே அகற்றி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். பொது இடங்களில் அகற்றப்படாமல் உள்ள பேனர்களை உள்ளாட்சி அதிகாரிகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி அகற்றி அதன் செலவினத்தை பேனர் வைத்த நபரிடம் வசூலிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபல துணிக்கடை பெயரில் வாட்ஸ்அப் குரூப்களில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், தற்பொழுது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பிரபல துணிக்கடையின் பெயரில் சலுகை விற்பனை திட்டத்தில் சேர்ந்து பயனடையுங்கள் என்ற போலியான லிங்க் வேகமாக பரவி வருகிறது. அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டால் உங்களது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுகின்றனர். ஆகையால் வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். இதேபோல் யோனோ, எஸ்பிஐ, ரிவார்ட் பாயிண்ட், ஏபிகே அப்ளிகேஷன், பிஎம் கிசான் யோஜனா அப்ளிகேஷன், ஆர்டிஓ இ-சலான் என்ற பெயரில் வரும் லிங்கையும் யாரும் பதிவிறக்கம் செய்து பணத்தை இழக்க வேண்டாம். இதனை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அருகே பிரசித்தி பெற்ற பசுபதீஸ்வரர் கோயில் கதவை உடைத்து 3 இளைஞர்கள் உண்டியலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பசுபதீஸ்வரர் கோயிலில் கடந்த சென்ற மாதம் 28ஆம் தேதி இரவு உண்டியல் திருடு போனது. இது குறித்து கோயில் நிர்வாகத்தினர் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் உண்டியலில் சுமார் ரூபாய் 15,000 ரொக்கம், ரூபாய் 9,500 மதிப்புள்ள உண்டியல் திருடு போனதாக தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகை மாவட்டத்தை சேர்ந்த ராகேஷ், முரளி, இளையராஜா, முஷரப், முரளிதரன் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து உண்டியல் மற்றும் ரூபாய் 12,450 ரொக்கம், 3 மோட்டார் சைக்கிள், 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் பசுபதீஸ்வரர் கோயிலில் பசுபதீஸ்வரர் அம்மன் சன்னதியில் உள்ள இரும்பு கதவை 3 இளைஞர்கள் உடைத்து உள்ளே இருந்த கோயில் உண்டியலை திருடி செல்லும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த சிசிடிவி காட்சியில் உண்டியலை திருடி செல்லும் பொழுது இளைஞர் ஒருவர் காவல்துறையிடம் கைரேகை ஆதாரங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று இரும்பு கதவில் துணி வைத்து துடைத்துள்ளார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீனம் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். காரைக்கால் தர்மபுரம் ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் 108 சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது. தர்மத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யமன் இங்கு சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் இந்த இடம் தர்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இந்த கோயில் ஒரு பிரார்த்தனை தலமாக இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர். பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சிவனுக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்கோயிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கில் இருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்கோயிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் கத்தியை காட்டி பொதுமக்களுக்கு மிரட்டல் கொடுத்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தன்வந்திரி போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சாரம் தென்றல் நகரில் 3 வாலிபர்கள் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அங்கு கத்தியுடன் நின்ற 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். இதில் அவர்கள் சாரம் வேலன் நகரை சேர்ந்த சக்தி என்கிற சத்தியமூர்த்தி, நயினார் மண்டபம் சுதானா நகரை சேர்ந்த மாதேஷ், உருளையன்பேட்டை சேர்ந்த குட்டி ராகுல் என்கிற வேல்முருகன் என்பது தெரிய வந்தது. மூவரையும் போலீசார் கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை என சமூக வலைதளத்தில் வரும் விளம்பரத்தை நம்பி 300க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 20 கோடி சைபர் கும்பலிடம் இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் டெலிகிராம் மூலம் அடையாளம் தெரியாத எண்களில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சீனா, கம்போடியா, நைஜீரியா போன்ற நாடுகளில் இருந்து பிரபல MNC நிறுவனங்களின் பெயர்களில் வீட்டிலிருந்து பகுதி நேர வேலை செய்து சம்பாதிக்கலாம் என குறுஞ்செய்தி அனுப்புகின்றனர். பின் அவர்களுடைய வீடியோக்களுக்கு லைக் கொடுப்பது, மதிப்புரை செய்வது, ஆன்லைனில் பகிர்வது போன்றவற்றை செய்ய வைத்து ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை வருமானத்தை வங்கிக் கணக்கில் அனுப்புகின்றனர். இதுபோன்று 300க்கும் மேற்பட்டோர் 20 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார்கள் வந்துள்ளது. எனவே பொதுமக்கள் சமூக வலைதளம் மற்றும் ஆன்லைன் மூலம் வரும் பகுதி நேர வேலை வாய்ப்பு, வீட்டில் இருந்தே வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று வரும் போலியான விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பான்கோஸ் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கான சம்பளத்தை உடனே வழங்க அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது.
இது குறித்து கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் விடுத்துள்ள அறிக்கையில், லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகத்தின் கீழ் பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் பணிபுரியும் அரசு உதவி பெறும் நிரந்தர ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 15 பேருக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் நிரந்தர ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதில் அமைச்சர் நேரடியாக தலையிட்டு குறைக்கப்பட்ட ஊதிய விகிதத்தை சரி செய்யவும், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளத்தை உடனே வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 354 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் 10,000 அரசு பணியிடங்கள் காலியிடம் ஏற்பட்டது. இந்த பணியிடங்களை நிரப்ப என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான ஒவ்வொரு பதவிகளின் நியமன விதிமுறைகளை காலத்திற்கேற்ப திருத்தி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2800க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் ஆட்சிக்கு குறுகிய காலமே உள்ளது. இதற்குள் மேலும் 1000 அரசு பணியிடங்களை நிரப்பிட வேண்டுமென புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 354 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அரசு பணியிடங்களுக்கு நாளை 18ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வழக்கமாக ஒவ்வொரு அரசு பணியிடத்திற்கு தனித்தனியே போட்டித் தேர்வு நடத்தப்படும். புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த அரசு பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுக்கு நடத்தப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரி பணியாளர் தேர்வு முகமையும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேல் சாத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள திருமங்களாம்பிகை சமேத திருமங்களீஸ்வரர் பகவான் ஆலயத்தில் விசேஷமான சோமவார பிரதோஷம் மற்றும் 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. கார்த்திகை மாத திங்கள் கிழமையில் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள திருமங்களாம்பிகை சமேத திருமங்களீஸ்வர பகவான், திருமங்களாம்பிகை மற்றும் நந்தீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு மங்கள ஆர்த்தியும், அதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக தியாக வேள்வி மற்றும் 108 சங்குகளால் ஐயனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு திருமங்களீஸ்வரர், நந்தீஸ்வரர் அருளை பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமாயணத்தை தவறாக சித்தரித்து நாடகம் அரங்கேற்றியதாக கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானயம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார். இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமானயம் என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என பல்கலைக்கழக நிர்வாகத்தினிடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர் புஷ்பராஜ் 4 மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாணவர் புஷ்பராஜை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும், மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. சம்பாகோவில் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.